அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. ஒரு சின்ன காமெடிமா. நான் சும்மா விளையாட்டு போலே தோழிமா இருக்கலாம், சும்மா காமெடி. நாங்களாம் எப்போவுமே ஃபசாதெல்லாம் பேச மாட்டோம். அந்த காலத்து பழக்கம் இந்த காலத்து பழக்கம்லாம் பேசி சிரிப்போம். இது எந்த காலமோ பேசின இது நான் அது ஊருக்கு பேசல, ஒரு மனுஷருக்கு தான் தனியாக பேசுகிறேன். அது மாதிரி 4-5 காமெடி பேசியிருந்தேன். ஒன்றா இதை ஒரே போட்டு ஒரே சுற்றி 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 இதை காட்டிக்கிட்டு நீங்கள் சொன்னீங்கள அதை அழகாக வைக்கிறது என்ன அழகு குறவுமா பாப்பா மாதிரிலாம் அது இதெல்லாம் வாங்கி தான் பெரிய ஆளாக வைக்கிற. உங்கள் முழு சொத்துமே பக்கடி சொத்து தான். நான் சொல்லிட்டேன், உங்கள் சொத்து முழு சொத்துமே பக்கடி சொத்து தான். அவங்கள்ட்ட வட்டி கிட்டிக்கெலாம் எடுத்தால் உங்களுக்கு ரூபாயை கொண்டு தந்தானோ, அதை தான் நீங்கள் பொசுக்குன்னு வாங்கிக்கிட்டு உங்கள் சொத்து அதில் வர்ற வாடகையத்தை வச்சு நீங்கள் திண்டுக்கிட்டிக்கிறியா. அரை வட்டி அரை முதல் தான். நான் சொல்லிட்டேன், இதை பிடிக்கிறீங்கள இது இதாவது அழகாய்க்குமா. இது வாயால் பேசின வார்த்தை தான். இது உள்ள அந்த காலத்தில் நடந்த ஹக்கை தான் பேசணும். உங்களை விட கேவலப்பட்ட வேலை நாங்கள் செய்யலாமா. நீங்கள் இதெல்லாம் பற்றி பேசாதீங்க, இது அழகா இல்லை. அது உங்களுக்கு நீங்கள் இது உத்து கேட்குற மாதிரி இது உங்களுக்கு வச்ச கருத்தாக பாருங்கள். யாரோட பேரை வச்சு யார் பேசிக்கிறா. நீங்கள் இந்த பழக்கம்லாம் நீங்கள் திருப்பி பேசாதீங்க, இது அழகா இல்லை. இது எவனா ஒரு பிடிக்காத ஹராத்தில் பிறந்தவனே இருக்கத்தானே செய்வான். ஹராங்குட்டி ஒத்து கேட்கவும் கோல் சொல்லவும் ஒருத்த இருப்பானே, அந்த நாய் திருப்பி இது போடுறு. அதான் ஒழுங்கான அப்பா அம்மாவுக்கு எங்களுக்கெல்லாம் இதாக பேசுவோம். இதை விட அப்பனான பழக்கம்லாம் பேசுகிறோம். அதெல்லாம் நீங்கள் பார்த்தா உலகம் இப்படி ஒரு உலகமாக இதுலேயே நம்ம ஆண்டுக்கிட்டிக்கிறோன்னு நினைப்பியோ. இந்த மாதிரி பழக்கத்துக்கு இது ஒரு பெரிய இதாக நீ கேட்குற இதை கேட்டால் அவ்வளோ பேர் ஒத்து கேட்டதுக்கு சமம். கேட்காதீங்க, கேட்டால் அஸ்தகஃபிருல்லாஹ் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீட்டு பழக்கத்தை ஒத்து கேட்டுட்டோம் தெரியாமல். இது நம்மளுக்கு வந்த மெசேஜ் இல்லை. இப்போ நான் இது எல்லாம் போடுறேன், கருவாடு திண்டையிலேருந்து கறி திங்கிற வரைக்கும் போடுறேன். அதை நான் எல்லோரும் விளங்கட்டுன்ட்டு போடுறேன். விளங்குற இது ரொம்ப ஒரு ஹைரான பழக்கம் இல்லை. நீங்கள் இதை நான் நேற்று ஒரு ப்ரோக்ராம் போனேன். நீங்கள் பொட்டிந்தியில் அதை அழகாக வைக்குது. இந்த பிள்ளைகள்கிட்ட என்ன அழகாக வைக்கிற, உங்கள் மாப்பிள்ளை மார்க்கா போட்டால் உங்கள் அப்பாக்கா போட்டால் நீங்கள் அதை பற்றி கேட்குறீங்க. நீங்கள் அதை கேட்டதே தப்புன்ட்டுட்டேன் சரியா. நான் விடுவானா, எனக்கு பேச தெரியாதா. அது நம்ம ஒரு நாளைக்கு அதை பற்றி மெசேஜ் வைக்கணும்னு நினைக்கிறேன். அந்த இந்த இதுலேயே இருக்கிறதுனால எனக்கு அது ஞாபகம் வர மாட்டேங்குது. அதனால் நீங்கள் அதை திருப்பி கேட்கவும் செய்யாதீங்க. போடுறவோ எப்படியாப்பட்ட புத்திக்கட்ட எந்த குரூப்லேருந்து வந்தாலும் புத்திக்கட்ட ஆட்கள்ட்டு அதை நினச்சிக்கோங்க. நினச்சி அந்த புத்திக்கட்ட ஆட்களுக்கு நீங்கள் மறுப்பு தெரிவிங்க. ஏங்க அடுத்தோட செய்தி எடுத்து நீங்கள் போடுறீண்டு, அதான் நீங்கள் புத்தி உள்ள ஒரிஜினல் ஆட்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். இதை பார்த்துட்டு நீங்கள் நிறைய பேர் இதுக்கு ஆன்சர் வைக்கணும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வட்டி வாங்குறதை விடவும் குட்டி போடுறதை விடவும் அந்த வார்த்தை மோசமாக போயிட்டு ஹராத்தில் பிறந்து இதுக்கு என்ன ஆத்திரமா இது இப்படி கேட்டது. பாலாப்போ ஒரு ஒவ்வொருத்தர பழக்கத்தையும் பிடிச்சி எல்லோரும் வச்சுக்கிறோம். அதில் எங்களுக்கு ஒரு நிமிஷம் நேரம் எங்களுக்கு போட தெரியாதா, ரோட்டில் விட தெரியாதா. இது சாதாரணமாக காமனாக பேசின பழக்கம். அந்த காலத்தில் நடந்தது இதுதான். வயலை விற்றும் சொத்தை விற்றும் சொம்மை விற்றும் கடை வாங்கியும் காவல் வாங்கியும். அப்போ வட்டி கிட்டிலாம் கிடையாது. இந்த மாதிரிலாம் வட்டின்னு கூட எங்கள் வீட்டில் யூஸ் பண்ண விட மாட்டாலும். வானா அவ்வளோ வானா வாங்குற வீடு அவுட்டு நார்ஸாக வாங்கிட்டு வந்துடுறாங்க. அவ்வளோ வானால் புழங்குற ஆட்கள் அவுட்டில் இப்போ சோத்தை வாங்கி போட்டுறேன். வாங்கினா வேறு யாருக்கும் கொடுங்க. அவ்வளோ பேணிப்பமா எங்கள் ஓட்டி கம்மா எங்கள் அம்மா எல்லோரும் பேணிப்பமா வைக்கிற மாதிரி அமல் ஒப்புக்கொள்ளப்படாது. இதெல்லாம் தின்றாதீங்க. நம்ம அப்புறம் இப்போ யார் வீட்டுக்கு இப்போ யார் சோறுங்க போய்கிட்டே இருக்கிற என்ன பலாயம் சிபத்து நடக்குதுன்னு யாருக்கு தெரியுது. யார் வீட்டுக்கு போயிட்டுக்கிறா. பக்கடி வாங்கின வீட்டு சோத்தையோ கறியோ நம்ம உமர் ஹாஜி வாங்கவே மாட்டலாம். யார் ஸ்டாரில் உத்தமத்து உமராஜி வாங்கவே மாட்டலாம். அந்த அளவுக்கு பேணிப்பமாக இருந்து மொத்தா போய்க்கிறோம். அந்த மாதிரி எத்தனையோ நல்ல சிதைவைகள்லாம் ஊரில் இருக்கிறோம். இப்போவும் இல்லாமல் ஒரு வகையாக யாருக்கு புதுசாக பணம் வந்துட்டால் என்ன ஏதுன்னு கூட பார்க்காம ஜால்ரா தட்டிக்கிட்டு அலைகிறோம். நாங்கள் என்ன எல்லாத்துக்கும் ஜால்ரா தட்டிக்கிட்டு அலைகிறோம். எப்பவும் நாங்கள் எங்கள் ஹக்கை வச்சு நாங்கள் நிம்மதியாக தைக்கிறோம். இது ரொம்ப ஆத்திரமாக இந்த நேரத்து போன இடத்துல இருந்து எனக்கு ஒரு பிள்ளை சொல்லிச்சு, ஏன் கருத்தான பழக்கம்தான் சொன்னேன் சார். அந்த காலத்தில் அப்படி தான் நடந்துருக்குது. இந்த ஒரு 2 பிள்ளைகள் மதியாக பேசணும். அதை அழகாக வைக்க அது ரொம்ப பச்சைகள் பச்சைகள் அழகாக வைக்கிற இந்த பழக்கம் என்ன அழகாக வைக்கணுமா. உங்கள் வாப்பா மாறு போடாத கூத்தவே உங்கள்கிட்ட சொல்லிட்டோம் வைக்கிறேன்.